இப்போ வந்து தமிழ் சார் சொல்லிகிட்டே இருந்தார். நானும் தமிழுக்கோசரம் தான் மெயினாக தமிழ் படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். சார் வந்து தமிழ் நல்லா எடுப்பாருங்கிறது 2017-18 எனக்கு தெரியும். இப்போது தமிழ் புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தமிழ் புக்கு யூஸ் பண்ணி தமிழ் படிக்கணும், தமிழ் நிறையா படிக்கணும், தமிழில் 90 எபோவ் எடுக்கணும், கட்டாயம் இந்த டைம் வேலைக்கு போகணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ சார் தமிழ் புக் கொடுத்துருக்காரு. இந்த 1 வீக் இந்த தமிழ் புக் வந்து த்ரோ பண்ணேன். அதாவது ஒவ்வொரு எக்ஸசைஸ் முடிஞ்சோடனே அதுக்கான கொஷின்ஸ் வந்து அதிலே பின் பண்ணியிருக்காரு. அதாவது நமக்கு சாப்டர் ரிலேட்டடாகவும் இருக்குது, சாப்டரில் இல்லாத டீட்டெயில்ஸும் கூட அதில் இருக்குது. எப்படி டெஸ்ட் பேட்சுக்கு இதை படிச்சுட்டு நம்ம டெஸ்ட் பேட்ச் எழுதும் போதே நமக்கு நிறையா வித்தியாசம் தெரியுது. படித்ததுக்கும் டெஸ்ட் பேட்சுக்குமே கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்குது. அதாவது மனப்பாடம் பண்ணி எதையுமே பண்ண முடியாது, கான்செப்ட் புரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அங்கே செயல்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ வந்து 4 தமிழ் புக்கு வந்து சார் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இப்போது ஃபஸ்ட்டு வால்யூம் வந்திருக்கு. அடுத்த புக்ஸ் வாங்கி எல்லோரும் படிங்க, நல்லா படிங்க. தமிழில் மார்க் எடுத்தால் மட்டும்தான் நம்ம பாஸ் பண்ண முடியும்.